Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாசி பருப்பு ஆம்லெட். இது வெஜிடேரியன்ல செய்யற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் பாசி பருப்பை ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்லேருந்து ஒரு 2 கரண்டி மாவை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மரில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நடுவுலையும் நல்லா கிறிஸ்பியாக வேகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.